ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ஹாப்பி குக்கிங்கில் எப்பவும் போல் ஒரு சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சு நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இந்த பெங்களூர் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கத்திரிக்காய் ஒன்று பெருசாக எடுத்திருக்கேன். இது நீங்கள் சின்ன கத்திரிக்காயிலையும் செய்யலாம். அது நீங்கள் ஒன்றொன்னா தனித்தனியாக ரோஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். இது ஒரே கத்திரிக்காய் ரோஸ்ட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடும். இது ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இந்த கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நல்லா நெருப்பில் கேஸில் ஹை ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா காட்டுங்க. எல்லா இடத்துலையும் அது ஃபயர் ஆகணும். ஓரளவுக்கு கத்திரிக்காயோடைய கலர் சேஞ்ச் ஆகும்போது இதில் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நிறைய ஆயில் ஊற்ற வேண்டாம். மேலே ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதை அதோடைய தோல் நல்லா சுருங்கி வர அளவுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்குங்க. இதை நீங்கள் நெருப்பில் காட்டுறதுக்கு ஸ்போக் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வடக்கம்பி இருந்தாலும் அதை சொருவிட்டு நல்லா நெருப்பில் காட்டி இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சூடு ஆறின பிறகு தோலை நல்லா நீக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி பீல் பண்ணாலே தோல் எல்லாம் நீங்கி வந்துடும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தினாலே போதும், மேஷ் ஆகிடும். இது ரொம்ப மசியணும்னு அவசியம் கிடையாது, சும்மா லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இதை மசிச்சு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்குங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு 5 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமும் ஒன்று சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு சின்ன சைஸ் புளியும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம மசிச்சு வச்சிருக்க கத்திரிக்காவை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம நெருப்பில் நல்லா சுட்டு எடுத்துட்டோம், அதனால கொஞ்ச நேரம் இதை வதக்கிக்கலாம். இது இப்போ கொஞ்சம் சூடு ஆறின பிறகு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் இதை நைஸாக தான் அரையும், கொரகொரப்பாலாம் அரைக்க முடியாது. நீங்கள் மிக்சியில் போட்டோன்னே நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ இது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் சட்னியை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லியை விட தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான ருசியோடு இருக்கும். இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.